எல்லோருக்கும் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா கிச்சடி. அதாவது நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி பெர்ஃபெக்டான ரவா கிச்சடி தான் எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரவா கிச்சடிலேயே நமக்கு வரக்கூடிய காமனான மிஸ்டேக் வந்து என்னென்னா, ஒன்று உதிரியாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த ரெண்டு மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்ல பெர்ஃபெக்டான ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கிச்சடி செய்ய நான் 1 கப் ரவா எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் கடலை எண்ணெய் தான் விடணும். ஆனால் அதை விட நான் கொஞ்சம் குறைவாக தான் விட்டுருக்கேன். ஆறினப்புறமே ரொம்ப நல்ல பதமாக தான் இருந்தது. வானொலி அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்குறேன். இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். எதுவுமே நம்ம கருகிடக்கூடாது. ஸோ இப்போ நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன்னா, உளுந்து லேசாக செவந்த உடனே முந்திரி பருப்பு ஒரு 7 சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பு இந்த அளவு செவந்த பிறகு பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கணும். பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி கேரட் ஒரு 1/2 கேரட்டும் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு வதக்கணும். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணுன்னா இல்லை, கொஞ்சமாக வதங்கின பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பின்னாடி நான் ரவை இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோவில் வச்சு 3 நிமிஷம் வறுக்கணும். 3 நிமிஷம் ரவையை வறுத்த பின்னாடி நம்ம எந்த அளவில் ரவை எடுத்தோமோ அதுக்கு 3 பங்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம கிளறணும். ரவா கிச்சடி இந்த பதம் வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை மேலே தூவி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் நல்லா தூவிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பின்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்ல ஒரு சுவையான ரவா கிச்சடி நமக்கு ரெடி ஆகிடும். ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல சுவையான நல்ல பெர்ஃபெக்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.